ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக இருக்கட்டும், நம்ம லைஃபுக்குள்ளே வந்து ஒருத்தவங்க வந்து வாலண்டரியாக என்ட்ரி ஆகுறாங்க. திடீர்னு அவங்க வந்து நம்மளை விட்டு போயிடுறாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. எங்கே போகிறதுனே தெரில, யார்கிட்ட கைடன்ஸ் கேட்குறதுன்னு தெரியல. அப்படியே ஸ்டக்காகி நம்ம வந்து ஒரு என்ன பண்ணுறது, லைஃப் மூவ் ஃபார்வர்ட் ஆகாமல் அதே இடத்துலையே வந்து நம்ம தத்தளிச்சிட்ருப்போம். நிறைய பேரோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. இது வந்து 2, 3 விஷயமா சொல்லலாம். ஒருத்தருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கோட அது ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, லெசன் கற்றுக் கொடுப்பாங்க, கற்றுக் கொடுத்துட்டு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கும்போது, அழுதுட்டுருக்கும்போது கடவுள் வந்து தானாகவே வந்து நமக்கு இதெல்லாம் லெசன்ஸ், நம்ம கற்றுக்க வேண்டிய லெசன்ஸ்னு புரிய வைப்பாங்க. சில பேர் வந்து ஓல்டு சோல்ஸாக இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. பட் வந்து நிறைய பேரால் வந்து இதை ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நம்ம இப்போ பிறந்ததுலேருந்து நம்ம 3D கான்செப்ட்லேயே வளர்ந்துருப்போம். வந்து நம்மளை சுற்றி வந்து யாராவது பேம்பர் பண்ணிக்கிறதுக்கு நம்மளை பெற்றவங்க இருப்பாங்க. நமக்கு அண்ணா, அண்ணி, தம்பி, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு சுற்றிலும் நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பு வட்டத்துக்குள்ளே இவங்க கூட இருந்தால் நம்ம வந்து ஒரு ஒரு கேரிங்காக, அது ஒரு மதர் கேராக, ஒரு பேரண்டல் கேராக நம்மளை பாதுகாப்பாக இருக்கும். இதுக்குள்ளே இருந்தால் இதை விட்டு மூவ் ஆகணும் அப்படின்னு வந்து நம்மளால் சின்ன வயசுலேருந்து இவங்க கூட இருக்கிறது தான் நமக்கு லைஃப் அப்படின்னே வந்திருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்டேஜில் கடக்கும்போதும் நம்ம வந்து நம்மளுக்கு வரப்போகிறவங்க இப்படி பார்த்துக்கணும், நமக்கு அதே மென்டாலிட்டியோடு தான் நம்ம இங்கே வந்து எல்லா பர்சனையுமே நம்ம பார்ப்போம். நமக்கு வர ஒரு லவ்வராக இருக்கட்டும், அவங்கக்கிட்டையும் நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், லவ் பண்ணுறவங்க இவங்க வந்து எனக்கு கடைசி வரைக்கும் அப்பா மாதிரி பார்த்துக்கணும், அம்மா மாதிரி இவங்க வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே கண்ணோட்டத்தோடு தான் நம்ம இருக்கோம். ஆனால் வந்து 3D வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடவுள் கொடுக்குற ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே வந்து எந்த ஒரு விஷயமே நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. இங்கே காமிக்கப்படுற ஒரு அன்பு எதுவுமே வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கல்ல, நான் வந்து அதிகமான அன்பு கொடுக்குறேன், அவங்க வந்து எனக்கு வந்து பார்த்துக்கணும், என்னை பாதுகாக்கணும் அப்படின்னு, அப்படியெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து ரொம்ப வருஷமாக நம்மளை பேம்பர் பண்ணிகிட்டு இருக்கவங்க திடீர்னு வந்து அவங்க வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம தேவைப்படாத மாதிரி இருக்கும். அன்பு காமிச்சிட்டே இருந்தவங்க திடீர்னு வெறுப்பை காமிக்கலாம், விட்டு போகலாம், கடினமான ஒரு சொற்கள் பேசி நம்மளை காயப்படுத்தலாம். இந்த மாதிரி வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னே மாறி இருக்கும். நம்ம இது வரைக்கும் சந்தித்த மனிதர்கள் ஒரு சூழ்நிலை வந்து எப்படி இருந்ததோ, ஆனால் வந்து அதுவே வந்து தலைக்கீழாக மாறி வேறு மாதிரி அவங்களே வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரிலாம் சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த 3D வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற எந்த விஷயமும் நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் உண்மைன்னு பார்க்குற ஒரு விஷயம் நாளைக்கு அதுவே போய் அதுதான். அது நபராக இருக்கட்டும், இப்போ கண்ணுக்கு முன்னாடியே ஒரு வீடு உங்களுக்கான வீடுன்னு இருக்கலாம். அது வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையில் அதை விட்டு அதை வந்து நம்ம தொலைச்சிடுற ஒரு சுச்சுவேஷன் கூட வந்துடலாம். பணமாகட்டும், காசாக இருக்கட்டும், நபராக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும். இந்த மாதிரி இடையில வர உறவுகள் இந்த விஷயங்கள்லாம் எதுக்குன்னா நம்ம லெசன்ஸ் கற்றுக்கிறதுக்காக. இங்கே உள்ள எல்லாருமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பழசில் இருந்த அந்த கார்மிக் பேட்டர்ன்லாம் நம்ம ரிசால்வ் பண்ணி தான் ஆகணும். பழசில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம்னா அதை ரிசால்வ் பண்ணணும். அந்த ரிசால்வ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு வந்து ரிசால்வ் பண்ணணுன்னாலே நிறைய கஷ்டங்கள் வரணும் இல்லையா? நம்மளை சுற்றி நிறையா கார்மிக் பர்சன்ஸ் இருந்தால் தான் நம்ம கர்மா வந்து நம்ம ரிசால்வ் பண்ண முடியும். அதனால நிறைய நம்மளை சுற்றி வந்து இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து இன்னும் வந்து ஒரு என்லைட்மெண்ட் ஸ்டேஜ், மெச்சூரிட்டி அந்த ஒரு ஸ்டேஜெலாம் பார்க்க போனால் இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் மேலேருந்து கீழே வந்திருக்காங்க. நம்மளுக்கு லெசன் கற்றுக் கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் பீரியடில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்தாங்க, இருந்தாங்க, அன்பு கொடுத்தாங்க, காணா போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அன்பில் வந்து நம்ம இருக்கிறப்போ இதெல்லாம் வந்து ஒரு லெசன். கடவுள் உனக்கு லெசன் கொடுக்குறாங்க, கடவுள் உனக்கு டெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா யாராலுமே அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து கண்டிஷனாக வளர்ந்துட்டோம். நமக்கு ஒரு அன்பு வேணும், நம்ம வந்து அன்பு கொடுக்குறோம், நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இவங்க வேணும், இவங்க தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவாங்கன்னு அந்த ஒரு மைண்ட் ஃபிக்ஸ்லேயே இருக்காங்க. இந்த உலகம் வந்து எப்படி இருந்தாலும் என்னை பாதுகாக்கிறதுக்கு சில பேர் வேணும்னு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களே, அதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் கற்றுக்கிறது தான் இந்த மாதிரி ஒரு லெசன். உள்ள வாலண்டரியாக வருவாங்க, அன்பு கொடுக்குறேம்பாங்க, அவங்கள மேலே உச்சக்கட்ட அன்பு வச்சுருவீங்க. நீங்கள் இந்த உலகத்திலே வேறு எந்த லெவலுக்கும் வந்து நீங்கள் அவ்வளோ ஆசைப்பட்டிருக்க மாட்டீங்க.
ஆனா வந்து அவங்க மேல வந்து அவங்க தான் எனக்கு உயிர். உங்க உயிரு, ஆசை, அன்பு, ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். எனக்கு இவங்க மட்டும் போதும். எனக்கு வேற வாழ்க்கையில வேற எதுவுமே வேணாம். சொத்து, நகை, பணம் எதுவுமே வேணாம். இவங்க மட்டும் இவங்க எப்படி இருந்தாலும், என்ன தப்பு பண்ணியிருந்தாலும், அவங்க குடிகாரனா ஓகே. இன்னொரு பொண்டாட்டி, இன்னொரு வப்பாட்டி, இன்னும் 10 பேர வச்சிருக்காங்களா ஓகே. அந்த பொண்ணு வந்து இன்னும் 10 பேர். ஏன்னா ஜென்ட்ஸ் மட்டும் சொன்னேன்னா எல்லாம் கோவப்படுவாங்க. ஏன்னா ஜென்ட்ஸ்ல வந்து எல்லாரும் கெட்டவங்கள் கிடையாது. லேடீஸ்ல எல்லாரும் நல்லவங்கள் கிடையாது. ஏன்னா அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நான் ஒரு ஃப்ளோல நான் பாட்டுக்கு போயிடுறேன். அதுக்கப்புறம் என்ன நீங்க ஜென்ட்ஸ வந்து இப்படி தப்பா பேசுறீங்க. இல்ல. எல்லாத்துலயுமே வந்து 50, 50 50-50ன்னு சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்கவங்க லெவல் ஆஃப் கர்மா அந்த கிளென்சிங்காக வந்திருக்கு. அதனால நான் இப்போ ரொம்ப அட்டைன் ஆயிட்டேன். நான் வந்து கடவுளை பற்றி அது நிறைய விஷயங்கள் பேசுகிறேன் அப்படின்னா, நான் அந்த அளவுக்கு அட்டைன் ஆயிட்டேன். நான் இப்போ சொல்லும்போது சில பேரால் ஏற்றுக்க முடியும், பல பேரால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் இன்னும் அந்த லெவல் வந்து ரீச் பண்ணல. அந்த லெவல் ரீச் பண்ணாதவங்கள இப்போ வந்து ஒரு 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு நான் காலேஜ் லெவலில் நான் போய் டீச் பண்ண முடியாது. அதனால இப்போ வந்து நடக்கிற அந்த கார்மிக் லெசன்ஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன காலகட்டம் தான். இது எல்லாமே ஹையர் சோல்ஸ்க்கு ஐ மீன் வந்து ஓல்டு சோல்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜுங்கிறதுனால இந்த கண்டிப்பாக கடவுள் வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற ஒரு லெவலில். இன்னொன்று வந்து நமக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னா டிவைன் ஃபெமினைன், டிவைன் மாஸ்குலைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இந்த மாதிரி பிரேக்கப்லாம் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உங்கள் காதுகளில் கேட்க ஆரம்பிப்பீங்க. டிவைன் ஃபெமினைன், டிவைன் மாஸ்குலைன், டிவைன் டைம், டிவைனோட பிளானு இந்த மாதிரிலாம் கேட்குறீங்கள. அதே மாதிரி டிவைன் ஃபெமினைன் அப்படிங்கிறவங்க வந்து எந்தோட சக்ராவோட கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா ரூட் சக்ரா, அதாவது மூலாதார சக்ரா, அதுக்கப்புறம் சாக்ரல் சக்ரா, அதுக்கப்புறம் சுவாதிஷ்டான சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த 3 சக்ராவில் அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்க. ரொம்ப எமோஷ்னல் பேசிஸ் தான் வந்து ஃபெமினைன், டிவைன் ஃபெமினைன். ரூட் சக்ரா, சுவாதிஷ்டானம், அப்புறம் வந்து சோலார் பிளெக்ஸஸ், 3 சக்ரா. இந்த 3 சக்ராவில் கனெக்ட் ஆனவங்க தான் டிவைன் ஃபெமினைன். இவங்க வந்து எப்பயுமே இமோஷ்னல் பேசிஸாக இருப்பாங்க. ஒரு அந்த சக்தி கான்ஷியஸில் இருப்பாங்க. பட் வந்து டிவைன் மாஸ்குலைன் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து விஷுத்தி சக்ரா, த்ரோட் சக்ரா, அதுக்கப்புறம் 3rd ஐ சக்ரா, அதுக்கப்புறம் வந்து சகஸ்ரா சக்ரா. இந்த 3 சக்ராவில் வந்து அவங்க வந்து கனெக்ட் ஆகியிருப்பாங்க. இவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்க, டிவைன் மாஸ்குலைன் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோடு இருப்பாங்க. இவங்க வந்து 5D கான்ஷியஸில் இருப்பாங்க. யார்? டிவைன் மாஸ்குலைன் வந்து 5D கான்ஷியஸில் இருப்பாங்க. இவங்க டிவைன் ஃபெமினைன் வந்து 3D கான்ஷியஸில் தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்து எந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஹார்ட் சக்ராக்கு கண்டிப்பாக வரணும். டிவைன் ஃபெமினைன் வந்து 1 ஸ்டெப் முன்னாடி வரணும், வந்து ஹார்ட் சக்ராக்கு வரணும். டிவைன் மாஸ்குலைன் வந்து 1 ஸ்டெப் கீழே வரணும், அவங்களும் வந்து ஹார்ட் சக்ராக்கு வரணும். இந்த 2 பேருமே இணக்கமாகி வெளியில் வரணும். இவங்களோட இன்னர் யூனியன் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்னர் ஒர்க்கு கண்டிப்பாக பண்ணணும். இதில் வந்து டிவைன் மாஸ்குலைன் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜோடு இருக்கிறவங்க. அவங்க வந்து அன்கண்டிஷன் லவ் வந்து அதை பற்றினா அந்த எந்த நாலேஜுமே அவங்களுக்கு தெரியாது. கண்டிஷனாக அன்கண்டிஷனாக ஏதோ தெரியாது. ஆனால் ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு தான் இருக்கிறவங்க. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து 2மே ஹார்ட் சக்ராவில் வந்து சேரணும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னம்மா. இப்போ வந்து பேலன்ஸ் வரணும் அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு வந்து அவேக்கனிங் ஆகிறது யார் அப்படின்னா, அதிக டைமான பீரியட் எடுக்கிறது வந்து டிவைன் ஃபெமினைனுக்கு மட்டும் தான். ஒரு 4லேருந்து 5 வருஷம் ஆகும். இவங்களுக்கு வந்து ஒரு நமக்கு வந்து என்ன தான் நடக்குது நம்ம வாழ்க்கையில், என்ன கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம், கடவுள் வந்து எல்லாமே சொல்லுவாங்க. பட் வந்து அவங்க ரியலைசேஷன் வர்றதுக்கு ஒரு 3, 4, 5 இந்த மாதிரி ஒரு 6 இயர்ஸ் கூட போகும். அவங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்னாலே இன்னரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னருக்குள்ளே போவாங்க. அப்புறம் இன்னர் சைல்டு வூண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க அவங்க டிவைன் ஃபெமினைனை. அதுக்கப்புறம் வந்து சக்ரா மெடிடேஷனுக்குள்ளே வருவாங்க. நார்மல் மெடிடேஷன், பிராணாயமா இவங்களெல்லாம் பண்ணி செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களே தன்னை வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அவேக்கனிங் எதுக்கு வருது அப்படின்னா, ஜென்ரலாக வந்து நம்மளே செல்ஃப் லவ் பண்ணாமல் ஒரு கண்டிஷனில் ஒரு லைஃப்பில் இருக்கோம் தெரியுங்களா. நான் அன்பு கொடுக்குறேன், நீ எனக்கு அன்பு கொடுக்கணும், இல்லைன்னா அங்கே வந்து தகராறு. இப்படி தான் வாழ்க்கை இருக்கணும், இதுக்குள்ளே தான் இருக்கணும். நம்ம ஒரு ரவுண்டு மார்க் போட்டிருக்கோம்ல, இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இது வந்து மக்களாகவே வந்து ஒரு கல்ச்சர்டாக அவங்களே கொண்டு வந்து
ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து எந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ணி வரோமோ, அந்த ஒரு விஷயம் தேவைப்படுறதுனால நமக்கு வந்து கடவுள் நிறைய விஷயங்கள் வந்து லெசன் சொல்லிக் குடுக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒருத்தர் மேல ரொம்ப அன்பு வைக்கிறோம் இல்லையா? அப்பதான் வந்து அவங்க பிரேக் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் நமக்குள்ள வரும். நமக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் சைல்டு வூண்ட்ஸ்னா நத்திங் பட் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம நெறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாம பார்க்குறது, கேட்குறது, பதிய வைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பதிவு பண்ணி இதுதான் கரெக்ட்டு, இதுதான் தப்பு, இதுதான் சரி அப்படிங்கிற நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பதிவு பண்ண விஷயங்கள் தான். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம என்ன பண்ணணும், அதில வந்து நெறைய விஷயங்கள் காயப்பட்டுருக்கும். நெறைய ஏங்கியிருப்போம், நெறைய நெனச்சிருப்போம். நெனச்சது கிடைக்காம இருந்திருக்கலாம். நெனச்ச விஷயம் நடக்காம கூட இருந்திருக்கலாம். நெறைய விஷயங்கள் காயப்பட்டிருக்கலாம். கீழ விழுந்த தருணங்கள், எந்திரிக்க முடியாம நின்ன தருணங்கள், அழுத தருணங்கள், பேச முடியாத, எதையுமே வெளிய சொல்ல முடியாத நெறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில அது வந்து ஒரு காயங்களாவே உள்ள இருக்கும். அது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம வந்து அது கூட நம்ம அந்த இன்னர் சைல்டு கூட நம்ம பேசி அந்த வூண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆற வைக்கணும். செல்ஃப் லவ் நெறைய குடுக்கணும். உங்கள நீங்க அதிகப்படியா நேசிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அவங்க வந்து டிவைன் மாஸ்குலைனா இருக்கட்டும், டிவைன் ஃபெமினினா இருக்கட்டும் ஒரு மிரரிங் பண்றாங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ உள்ளுக்குள்ள, அதுதான் வந்து வெளியில அவங்க ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து ஜென்ரலா ஓரளவுக்கு வந்து நீங்க இந்த காயப்பட்டு வந்திருந்தீங்கன்னா, நெறைய சர்ச் பண்ணியிருப்பீங்க. அதில வந்து ஓரளவுக்கு பேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தது வந்து இப்போ வந்து டிவைன் ஃபெமினைன் வந்து ஒரு 5 to 6 இயர்ஸ்ல வந்து ஒரு அவேக்கனிங் வருது. கடவுள பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னருக்குள்ள வராங்க. இன்னர் அலைன்மென்ட் பாடி, மைண்ட் அண்ட் சோல் இதெல்லாம் அலைன்மென்ட் பண்ற நெறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நெறையா விஷயங்கள் வந்து இத தேடி தேடி போய் கத்துக்கிட்டு மெடிடேஷன்ல வருவாங்க, பிராணாயாமால வருவாங்க. இன்னர் எல்லாம் ஃபுல்லா அலைன்மென்ட் ஆகும்போது, இன்னர் யூனியன் நடக்கும்போது, இன்னர் அசென்ஷன் நடக்கும்போது கண்டிப்பா வந்து அவங்க வந்து வேற எந்த விஷயமே தேட மாட்டாங்க. சரண்டர் மோடுக்கு வந்து கடவுள பத்தி தெரிஞ்சுக்குவாங்க. எது நடந்தாலும் கடவுளே நீ தான் கதி அப்படிங்கிற ஒரு ஒரு பிரின்சிபல வந்து பிடிச்சுக்குவாங்க. அது எப்போ வந்து அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வராங்களோ, இந்த 3D கான்ஷியஸ்ல எதெல்லாம் வேணும், எனக்கு இதுதான் வேணும்னு விடாப்பிடியா இருந்தாங்களோ, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுள் நீ எது குடுத்தாலும் எனக்கு ஓகே. நீ தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்குள்ள அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு டிவைன் மாஸ்குலைனுக்கு அவேக்கனிங் இங்கே ஸ்டார்ட் ஆகும். அதுவும் வந்து அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. உங்களுக்காவது இவ்வளோ விஷயங்கள் தெரியுது. நீங்கள் இடையில போய் இந்த விஷயம் நான் ட்வின் ஃப்ளேமில் இருக்கேன், இல்லை நான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு வந்து ஒரு விஷயம் வந்து கடவுள் எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க, அதுபடி நான் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கும் அது நடக்கும், நீ பொறுமையாக இரு அப்படின்னா அவங்க நம்ப மாட்டாங்க. இந்த உலகத்தோட மயக்கத்தில் இருக்கிறவங்க தான் டிவைன் மாஸ்குலைன். இதுதான் முக்கியம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் நமக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் 3D வேர்ல்டில் நடக்கிற அந்த மெட்டீரியல் திங்ஸு, ஃபிசிக்கல் நீடு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி இதுதான் மைண்ட் செட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓப்பனாக நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள வந்து பைத்தியம், பித்துக்குளி அப்படின்னு தான் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நேம் ஒன்று குத்திட்டு போயிடுவாங்க. ஓகே. இது வந்து நீங்க என்ன பண்ணணும், யாருக்குமே நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. வெளியில அக்கம் பக்கத்துல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க அம்மா கிட்ட, இதில யாருக்குமே ஏன்னா எல்லாருமே தனித்தனி தான் இங்க. இங்க நம்ம வந்து அவங்க மூலமா பொறந்திருக்கோம். ஸோ வந்து எனக்கு நடந்த இந்த விஷயம் வந்து நான் இப்போ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்ல இருக்கேன். நான் வந்து ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் என் வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு. கவுளி அடிக்குது. டார்க் நைட் ஆஃப் த சோல் என் வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து எனக்குள்ளே போனேன். கடவுள் வந்து எனக்கு நிறைய ஞானம் கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிற பாதையில் நான் போகிறேன் அப்படின்னா வீட்டில் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய பெயினை வந்து என்ன சொல்கிறா, என்ன உளர்றா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த நிறையா பேர் வந்து அந்த நானே பார்த்துருக்கேன். என்னோடய ஃபேமிலியில் நிறைய மெம்பர்ஸ் வந்து இதுதான் லைஃபு, இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னன்னே தெரில, அவேக்கனிங்கா என்ன ஏதுன்னே தெரில. நமக்காவது இவ்வளோ ஒரு ஞானம் இருக்குது, இவ்வளோ ஒரு தெளிவு இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து தெரியாமலே வாழ்ந்துட்டு செத்தவங்களாம் எனக்கு கண் முன்னாடி நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து கடவுள் வந்து இவ்வளோ தெளிவான ஒரு ஞானம்லாம் வந்து நிச்சயமாக அந்த ஒரு நம்ம ஃபோன் மூலமாக யூடியூப் மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறோம். இல்லைன்னா இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது. டார்க் நைட் ஆஃப் த சோல், ஒரு அவேக்கனிங்கு, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கு, ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லும்போது அது எனக்குள்ளவே போகாது. அதுக்கப்புறம் இந்த பெயினுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பேரை நோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுவும் எனக்கும் கனெக்ட் ஆகுதான்னு பார்க்குறேன். நான் என்ன தப்பு பண்ணேன், அங்கே என்ன நடந்துச்சு. ஜென்ரலாக வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் வந்து கம்பேரிசனே பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் வந்து அழகாக வந்து ஒரு சீன் க்ரியேட் பண்ணுவார். எனக்கு ஒரு சீனு, எனக்கு ஒரு மாதிரி ஒரு விஷயம் நடந்து அங்கே வந்து பிரேக் டவுன். அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு வேறு மாதிரி அதே மாதிரி பிரேக் டவுன். அப்போ வந்து கம்பேரிசன் இருக்காது. நான் வந்து ஒரு லெவலில் அட்டைன் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து
வந்து கடவுள் வந்து புரிதல் வந்து வேறு மாதிரி கொடுத்துருப்பாரு. நீங்கள் வந்து இன்னொருத்தங்க கிட்ட போய் எனக்கு டாக்னேட் ஆஃப் த சோல், உனக்கு டாக்னேட் ஆஃப் த சோல், நீ என்ன பண்ணுற வைக்கிற அப்படின்னு இங்கே வந்து ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்தோன்னே காப்பி அடிக்கிற விஷயம்லாம் இங்கே பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு கதை, எனக்கு ஒரு பாதை, எனக்கு ஒரு கர்மா கிளன்சிங், எனக்கு வேறு விதமான ஒரு டீச்சிங் கடவுள் வந்து எனக்கு கொடுத்துட்ருப்பாரு. என்னால் மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து உணரவே முடியும். வேறு யாராலையுமே என் வாழ்க்கைக்குள்ளே நடக்கிற விஷயங்களை எனக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் தன்மையால் மட்டும்தான் உணர முடியும். அதுக்கான சொல்யூஷனும் கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஜஸ்ட்டு வந்து ஒரு கைட்லைன்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு வெளியில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து கொடுக்க முடியுமே தவிர நம்மளை வந்து யாரையுமே நம்பி போய் எனக்கு வந்து இதை கிளியர் பண்ணுங்க அப்படிலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எல்லாத்தையுமே சரண்டர் மோடில் கடவுள்கிட்ட விட்டுருங்க. என் வாழ்க்கையில் என்னமோ நடக்குது, அதுக்கு என்னென்னமோலாம் பேர் சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் நடந்தது என்ன, நடக்க போகிறது என்ன, எதுவுமே எனக்கு தெரியல. இப்போ குழம்புன ஒரு நிலையில் தான் இருக்கேன். இதுலேருந்து நான் வந்து வெளியில் வரணும். இது வெளியில் வரணும் அப்படிங்கிறது வந்து இந்த சுச்சுவேஷனில் இந்த வந்து ஒரு மனக்குழப்பத்துலேருந்து நான் வெளியில் வரணும். இதுக்கு வந்து நான் உன் கையை பிடிச்சிக்கிறேன், நான் உங்ககிட்ட சரண்டர் ஆகிக்கிறேன். இதுக்கு மேலே நான் என் லைஃப்பில் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை எனக்கு வந்து உணர்த்துங்க. எனக்கு வந்து எதை ஃபாலோ பண்ணுறது, எனக்கு என்ன நிறைய விதமான ஒரு விஷயம் வந்து டைவர்ட் ஆகுது மைண்டு. இதுவா அதுவா, அப்படி போகலாமா இப்படி போகலாமா அப்படின்னு தெளிவே இல்லை எனக்கு. அதனால் கடவுள் நீங்கள் தான் எனக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு அறிவையும் ஞானத்தையும் எனக்கு வந்து எந்த நேரத்தில் எது செய்யணும் அப்படின்னு ஒரு சயின்ஸை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கடவுள் காலில் விழுந்துருங்க. நீங்கள் இங்கே வந்து இன்னர் ஒர்க்லாம் அழகாக பண்ணி அசென்ஷன் ஆகி உங்கள் தெளிவான ஒரு ஞானத்தில் நோக்கி நீங்கள் போக போக அங்கே வந்து டிவைன் மாஸ்குலைனுக்கு வந்து செம்மையாக வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இன்னர் ஜேர்னிக்குள்ளே போக ஆரம்பிப்பாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப காலம்லாம் எடுக்காது. ஏன்னா உங்களுடைய அந்த அசென்ஷனோட பவர் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தான் எல்லாமே தெளிஞ்சிருச்சு. நீங்கள் கடவுளை பிடிச்சிட்டிங்க, உங்களோட இன்னர் அசென்ஷன் ஆகிடுச்சு. பாடி மைண்ட் அண்ட் சோல் எல்லாமே ஒரே அலைவரிசையில் வந்துடுச்சு. இன்னர் சைல்டு ஊன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க. மெடிடேஷன் பண்ணி மைண்டெல்லாம் அப்படியே பக்காவாக சூப்பராக அழகாக வச்சுருக்கீங்க. அப்போ வந்து உங்களோட மிரர் வந்து அவங்கள வந்து தாக்க ஆரம்பிக்கும். அவங்களும் வந்து இன்னர் வந்து அவேக்கனிங்லாம் ஆக ஆரம்பிப்பாங்க. இன்னர் அசென்ஷனுக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க. இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது 2 பேரும் சேருமா சேராதா அப்படின்னு யோசிச்சுட்டே நீங்கள் வந்து இந்த இன்னர் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. சேருதோ சேரலையோ அது நமக்கு வேண்டாத ஒரு விஷயம். இந்த லைஃப் டைமில் நம்ம கற்றுக்க வந்த சில பாடம் வந்து கடவுள் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த பாடத்தை நம்ம கற்றுக்குறோமா இல்லையா அப்படிங்கிறதான். இதில் இன்னர் யூனியன் நடந்தாலும், ஃபிசிக்கல் யூனியன் நடந்தாலும் நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். எதையுமே மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நமக்கான வாழ்க்கை கடவுள் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே சரண்டர் மோடில் அக்செப்ட் பண்ணிட்டு போனோம்னா பெட்டரான லைஃபு, நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத நீங்கள் நினச்ச வாழ்க்கையை விட ஒரு சந்தோஷமான ஒரு அழகான வாழ்க்கையை வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு லேக்கார ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் லவ். அதை லெசனாக கற்றுக்க விடுவார். யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. யாருமே கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் உங்கள் கூட வரமாட்டாங்க. இது 3D வேர்ல்டில் எல்லாமே வந்து ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் தான். எல்லாமே கர்மா கிளன்சிங்காக வந்திருக்காங்க. நான் ஒரு கர்மா கிளன்சிங், என்னை சுற்றி இருக்கிறவங்க கர்மா கிளன்சிங், என்னோட வாழ்க்கை பயணத்தை முன்னேற்றம் பண்ணுறதுக்காக தான் நிச்சயமாக அந்த கார்மிக் பர்சன்ஸ்லாம் என் கூட இருக்காங்க. இவங்கெல்லாம் இல்லைன்னா, இவங்கெல்லாம் சுற்றிலும் என்னை அடிக்கலைன்னா நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அழகான குடும்பம், குழந்தை, குட்டி இந்த மாதிரி என்னை பற்றின ஒரு இதுவே இல்லாமல் ஜாலியாக நான் இருந்திருப்பேனே. எனக்கு எந்த ஒரு தேடுதலுமே இருந்திருக்காது. இவங்கெல்லாம் வந்து சுற்றி வந்து ஏதோ ஒன்று சொல்லி அமக்கலம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி கூப்பாடு போட்டு எதையோ ஒன்று தேடி போய் அங்கே போகும்போது தான் எனக்கு வேறு ஒரு பாதை கிடச்சி நான் என்ன தேடி போனேன். ஆனால் அங்கே கிடைச்ச விஷயம் வந்து வேறு ஒரு விஷயமா இருக்குது. இது மாதிரிலாம் இருக்குன்னு நான் யோசிச்சது கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து ஒரு வார்த்தை கூட எனக்கு வந்து ஈர்ப்பாகவே இருக்காது. அந்த கடவுளை பற்றி சாமி கும்பிட்றது கூட எனக்கு ஃபஸ்ட் டைம்லாம் ஈர்ப்பு கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சாமி கும்பிட்றதே வந்து யாருமே கிடையாது. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்து இவ்வளோ தெளிவாக அழகாக பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா உள்ளே இருந்து என்ன மாதிரி வந்து தவிச்சிட்டு கிடக்கிற நிறையா பேருக்கு வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு கலங்கரை விளக்கமாக ஏதோ ஒரு ஸ்பீச், என்னோடய ஸ்பீச் ஒரு ஆறுதலாகவும் இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு தட்டி கொடுத்து போகலாம். ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி ஒரு பாதையை கடந்து வந்தவங்க தான் அப்படிங்கிற ஒரு இருக்காங்கல்ல. நமக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் நமக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நிறைய பயணம் பண்ணியிருக்காங்க. அது வந்து நிறையா விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிருக்கு. பட் வந்து இப்போ சோஷியல் மீடியா, இந்த மாதிரி யூடியூப் நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு அவேர்னஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் ஈஸியாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல்
இப்போ வந்து யூனிவர்ஸ்லேயே காஸ்மிக் லெவலில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு வேறு லெவல் ஒரு மாற்றம் வந்து மேலே நடந்துகிட்ருக்கு. அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் கீழேயும் நிறையா பேர் அவேக்கனிங் பண்ணி 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 கடவுள் சீக்கிரம் வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க சீக்கிரம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இதில் வந்து நான் என்ன உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் வந்து எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு அவங்க தான் முக்கியம், அவங்க தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் கற்றுக்க வந்த பாடம் என்னென்னா, நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த லெசனே. அந்த லெசனோட பேஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் கற்றுக்காமல் நீங்கள் வந்து இன்னர் ஒர்க் பண்ணாலும் சரி, இன்னர் ஒர்க்கு நான் சரியாக பண்ணுறேன், எனக்கு யூனியன் கிடைக்கல அப்படின்னா ஒன்றுமே நடக்காது. உங்களை பற்றி நீங்களே வந்து வேணால் நான் வந்து எல்லா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டேன், நான்லாம் படிச்சுட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட அங்கே டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உண்மையாக இருக்கீங்களா, உண்மையாக உங்களுக்கு இருக்கீங்களா, உங்களை நேசிக்கிறீங்களா, உங்களுக்கு அன்பு கொடுக்குறீங்களா, உங்களை அலைன்மெண்ட்டாக வச்சுக்கிறீங்களா, பாடி மைண்ட் அண்ட் சோல் எப்படி இருக்குது, இப்போ ஒன்று நினைக்கிறீங்களா, பின்னாடி வேறு மாதிரி பேசுகிறீங்களா அப்படின்னு நிறையா விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரபஞ்சம் யூனிவர்ஸ் அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து யாரையும் இங்கே 3D வேர்ல்டில் வந்து ஏமாத்துற மாதிரி கடவுளை வந்து நம்ம ஏமாற்ற முடியாது. ஸோ நமக்கான வாழ்க்கை என்ன கடவுள் கொடுத்துருக்காரு, என்ன லெசன் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டோம்னா திரும்பி திரும்பி இந்த கார்மிக் பேட்டர்னில் இந்த லூப்பில் போய் நம்ம மாட்டிகிட்டே இருக்க மாட்டோம். நம்ம அழகாக தப்பிச்சு அந்த கடவுள் என்ன நமக்கு வந்து லெசன் கொடுக்குறாரு, என்ன பர்பஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அழகாக சூப்பராக கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு எந்த இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறீங்களோ அதே இடத்துல அழுதுகிட்டே நின்னீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இந்த வாழ்க்கை பயணம் தனியான ஒரு வாழ்க்கை பயணம் தான். எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக தான் நம்ம போய் ஆகணும். தனியாக நீங்கள் போய் ஒரு கட்டத்தில் போய் நீங்கள் ஒரு இடத்துல ரீச் பண்ணணும். யார் நம்ம கூட இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, கையில் காசு இருந்தாலும் சரி, காசு இல்லைனாலும் சரி, உடம்புல வியாதி இருந்தாலும் சரி, வியாதி இல்லைனாலும் சரி, தெம்பு இருந்தாலும் சரி, தெம்பு இல்லைனாலும் சரி, அழுதுட்டு இருந்தீங்கனாலும் சரி, சிரிச்சிட்டு இருந்தீங்கனாலும் சரி, உங்களோட பாதை, உங்களோட டெஸ்டினி நீங்கள் போய் கடந்து தான் ஆகணும். அந்த இடத்துல போய் தொட்டு தான் ஆகணும். இதுதான் வந்து எல்லாரும் பண்ணி ஆகணும். எனக்கு வந்து இந்த டெஸ்டினி வேணாம், எனக்கு பாதை வேணும்னு அதே இடத்துல உட்காந்துருந்தீங்கனாலும் உங்கள் பாதையை வேறு யாரோ வந்து உங்களுக்கு பதிலாக உங்களை தூக்கிட்டெல்லாம் அந்த டெஸ்டினியை உங்களுக்காக ரீச் பண்ணலாம் முடியாது. அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய லெசன்ஸ் நமக்குள்ளே வருது. சில விஷயங்கள் வந்து உங்களால் முடியும் அது அப்படிங்கிறத சில விஷயங்கள் உணர்த்துறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு லெசன்ஸ் இருக்குது. என்னால் எதுவுமே முடியாது, நான் வந்து இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் வளர்ந்து வந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. பிரேக் பண்ணி உன்னால் முடியும். உன்னோட சோல் வந்து நிறைய வருஷம் வந்து பிறப்பெடுத்திருக்கு. ஒவ்வொரு ஜென்மமும் பிறப்பெடுத்து வந்திருக்கு. அதுக்கு நிறைய ஆற்றல் இருக்குது. இப்போதைக்கு நீ எதுவும் தெரியாது, அதுக்கு ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லி நீ வந்து வளர்ந்துருக்கலாம். அவ்வளோதான். வளர்ந்த சுச்சுவேஷனில் உனக்கு அப்படி புகட்டி இருக்கலாம். உன்னால் எதுவுமே முடியாது, உன்னால் சாதிக்க முடியாது, நீ இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், அவங்கள விட்டு வெளியில் போகாத, போனேன்னா உனக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது இந்த உலகத்தில் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கட்டுக்கதையாக நிறைய விஷயங்கள் கட்டி போட்டதுனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறையா வந்து இதை விட்டு வெளியில் வராமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். கண்டிப்பாக இந்த லெசன்ஸ் எல்லாமே உங்களுடைய ஆற்றல்களையும் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய அந்த சோல் பர்பஸையும் கடவுள் உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் நிறையா விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு துக்கமான ஒரு விஷயம் வந்தால் தான் நம்ம யார் அழுதுகிட்டே நம்மளை உள்ளே போய் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லையான்னு தேடும்போது நம்ம ஒரு சோல், நம்ம வந்து கடவுளோட குழந்தைங்க, நம்ம வந்து கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற நிறைய விஷயம் வந்து நமக்கு தெளிவாக புரியப்படும். அதுக்கப்புறம் அதை நோக்கிய பயணமாக வந்து கடவுள் நிறையா வந்து நீ இந்த பக்கம் போ அப்படின்னு அவர் வந்து கைட் பண்ணுவார். நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் வந்து போய் யாரையாவது பார்த்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த எந்த ஒரு முயற்சியுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. எந்தெந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மேலேருந்து டவுன்லோடு அப்பப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடுங்க. அதனால் எனக்கு தெளிவு இல்லை, எனக்கு பாதை இல்லை, நான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் இருக்கேன், நான் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே எப்படி நான் மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறது, என் வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து நெகட்டிவாக நிறையா சொல்லி அதே இருத்துகிட்டே இருக்காதீங்க. கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ தான் கதி, இன்றைக்கி நான் நல்லா நிம்மதியாக தூங்குறேன், காலையில் நான் என்ன பண்ணணுமோ நீயே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுங்கள். தினமும் நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வரவங்க ரொம்ப கொஞ்சம் பேர். அதுலேயும் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இந்த மாதிரி ஒரு பாதையில் வரவங்க ரொம்ப கம்மி இல்லையா? அதில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கடவுளோட குழந்தைகள் வந்து எல்லாருமே கடவுளோட குழந்தைங்க தான். அதில் வந்து சீக்கிரமாக அவேக்கனிங் ஆகி வரவங்க வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நல்லா வந்து மாட்டுவாங்க. இதில் வந்து நம்பி மாட்டி அப்புறம் மோசம் போய் அதுக்கப்புறம் கடவுளை தேடி எல்லாமே சீக்கிரம் நடக்கும் இந்த ஜேர்னியில் வந்து ஒரு அவேக்கனிங்லாம். அதனால் இது வரைக்கும் யாருமே இல்லை
உங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, கடவுள் ஒருத்தர் இருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கோங்க. யூனிவர்ஸ்னு கொடுங்க, சிவன்னு கொடுங்க, முருகன்னு கொடுங்க. அல்லது வந்து உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ, சாய்பாபான்னு சொல்லுங்கள். எது பிடிக்குதோ அந்த இதை வந்து ஒரு ட்ரஸ்ட் மேலே வச்சுருங்க. ஏதோ ஒரு பேர் மேலே ட்ரஸ்ட் வச்சுட்டு உங்கள் பாதைகளை நம்ம எப்பயுமேங்க நம்ம சுமையை நம்ம சுமக்கும்போது ரொம்ப பாரமாக இருக்கும். கடவுளே, நான் இந்த விஷயம் பண்ண போகிறேன், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ தான் இந்த விஷயத்த வந்து கரெக்டாக அழகாக வந்து பண்ணி முடித்து கொடுக்கணும், என் கையில் கொடுத்துடணும். என்னால் முடியாதுப்பா, நீ தான் எல்லாமே பண்ண போகிற, ஒன்றே நான் முன்னாடி நிறுத்த போகிறேன், இந்த விஷயம் சூப்பராக நடக்கணும், இந்த விஷயத்த நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏதோ பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், நான் தான் இந்த ஒர்க்கு பார்க்கணும், நான் தான் செய்யணும், நான் தான் இழுத்து போட்டு இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை நமக்குள்ளே பண்ணிக்கிறோம் இல்லையா. நம்ம பண்ணாலும் பண்ணலைன்னாலும் நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் உங்கள் சந்தோஷத்தை தொலைக்கிற மாதிரி வர எந்த விஷயமும் முக்கியம் கிடையாது. நீங்கள் தான் முக்கியம், உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த சுற்றி இருக்கிற நம்ம அந்த ஒரு சோஷியல் அனிமல்ங்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். எந்த இடத்துலையுமே உங்களுக்கு தரக்குறைவான எந்த ஒரு விஷயமுக்கும் நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுங்கள். உங்களுக்கான பாதையை நீங்கள் தான் வந்து வழிவகுத்து அமைச்சிக்கணும். வேறு யாரும் வந்து அவங்கவுங்க செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. அதனால் எந்த நேரத்தில் எது செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் தான் வந்து யோசித்து பண்ணணும். களத்தில் இறங்குங்க. கண்டிப்பாக கடவுள் கையை பிடிச்சிக்கோங்க. வேறு யாருமே கிடையாது. வேறு யார் கையை பிடிச்சிங்கனாலும் அவங்க உதறி விட்டுட்டு பாதியில் போயிடுவாங்க. அப்புறம் நம்ம தான் கஷ்டப்படணும். அதனால் கடவுள் கையை பிடிச்சிட்டிங்கன்னா என்றைக்குமே அவர் வந்து உங்களை கைவிட மாட்டார். எந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம புத்தி பேதலிச்சு போனால் கூட அவர் திரும்ப வந்து பிடிச்சி இழுத்துருவார் உங்களை. அந்த பாதையில் அந்த தவறான பாதைக்கு போக விட மாட்டார், உங்களை பாதுகாப்பார். கடைசி நேரத்தில் அந்த ஒரு டக்குன்னு வந்து ஒரு காப்பாற்றுவாங்க தெரியுங்களா, ஒரு கை வந்து அந்த மாதிரி நம்மளை காப்பாற்றுவாங்க. கடவுளை பிடிச்சிக்கோங்க, கடவுளை நம்புங்க. இந்த ஜேர்னியை சந்தோஷமாக கொண்டு போங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து ரஷ் பண்ணக்கூடாது. எனக்கு இந்த மாதிரி சீக்கிரம் நடக்கணும் அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இன்னர் ஜேர்னி பண்ணாலும் உங்களுக்கு வந்து சேரணும்னு கடவுள் எந்த பாதை நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயங்க நமக்கு வேணும்னு நினைக்கிற விஷயம் கடவுளுக்கு தெரியும். இது இவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்தால் இது நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. ஏன்னா ஸ்கிரிப்ட் எழுதுறதே அவர் தான். இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க வரலைன்னா வந்து நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சில பேட்டர்ன்லாம் அவருக்கு தெரியும். அதனால் நான் சரண்டர் மோடு போகும்போது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கைக்குள்ளே அவர் வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை அழகாக செதுக்கி கொடுப்பாரு. அதனால் பெரிய மனுஷத்தன்மையோடு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பெரிய மனுஷத்தன்மையெல்லாம் அடக்கி வச்சுட்டு கடவுள்கிட்ட சரண்டர் ஆயிடணும். ஒரு குழந்தையாக சரண்டர் ஆயிடணும். எனக்கு தெரியாதுப்பா, நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம தான் பண்ணணும். இன்னர் ஒர்க்லாம் நீங்கள் தான் பண்ணணும். கை காமிச்சு விடுவார். எனக்கு ஃபஸ்ட்டாக நான் தானே சாப்பிட்ணும். கிடைக்கிற இடத்தெல்லாம் சொல்லிவிடுவார் கடவுள். இங்கே சாப்பாடு இருக்குது, இங்கே போய் சாப்பிடு, அங்கே போ, இது உழைப்பு பண்ணினா உனக்கு காசு கிடைக்கும், இந்த மாதிரி ஒர்க் பண்ணினா காசு கிடைக்கணுங்கிற ஒரு கைடன்ஸ் மட்டும் வரும், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பட் அந்த இடத்துல நீ தான் உழைக்கணும். அங்கே உழைக்காமல் எல்லாத்தையுமே நான் சரண்டர் மோடில் கடவுள்கிட்ட விட்டுறேன் எல்லாமே அப்படி பார்த்துக்கணும்னா முடியாது. உனக்கு தேவையான விஷயங்கள் இந்த உலகத்தில் நம்ம சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம உடம்பை ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். உடம்புக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல சாப்பாடு, நல்ல எக்ஸசைஸு, சந்தோஷமாக சிரிக்கிறது, இது மாதிரி உங்களுக்கு டைம் எதெல்லாம் வந்து நம்ம ஒர்க்குனால நமக்கான டைம் நம்ம கொடுத்துக்கிறதே இல்லை. எதெல்லாம் நமக்கு சந்தோஷமோ அதெல்லாம் வந்து தவிர்க்காமல் கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே அது ஒரு அங்கமாக வந்து நம்ம தினமும் வந்து கொண்டு போயிட்டு இருக்கணுங்க. இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதா புரியலையான்னு தெரியல. நான் இன்னர் ஒர்க் ஜேர்னி பற்றி சொல்லியிருக்கேன். கஷ்டத்தில் நீங்கள் வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் அவேக்கனிங்கில் இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் இருந்தாலும் சரி, மனசு உடஞ்சி போய் நீங்கள் இப்போ இருக்கீங்க, யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும். அதனால் எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். கடவுளை தேடி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள், நம்மளை பாதிக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம். கடவுளை பிடிச்சிக்கோங்க, கடவுள் துணையோடு இந்த வாழ்க்கை பயணத்தை கொண்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் உங்கள் பயணத்தை வந்து நீங்கள் பிரயாணம் பண்ணி ஆகணும். அதனால் வர்றவங்க வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க. அந்த ரயில்வே ஸ்நேகிதம் மாதிரி, ரயில் ஸ்நேகிதம்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ரயில் ஸ்நேகிதம் மாதிரி பாதியில் வருவாங்க, பாதியில் போவாங்க. எதை நினச்சும் நம்ம அழுதுட்டு கண்ணீர் விட்டு அந்த இடத்துல நின்னோம் அப்படின்னா நம்மளால் மூவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரே இடத்துல நின்று போகிறது கிடையாது நம்ம வாழ்க்கை. தொடர்ந்து கஷ்டமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் பாதையில் மூவ் பண்ணி போயிட்டே தான் இருக்கணும், கடந்து போயிட்டே தான் இருக்கும். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே நல்லதே நினைங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே நல்லதே நடக்கும். தேங்க்யூ.